علم لنا أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்ஸலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிவிரலாமல் பின்பற்றக்கூடிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்குமார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, 2025ஆம் ஆண்டு ஹஜ் கமிட்டி மூலமாக ஹஜ் செய்யும் ஹாஜிகளுக்கான பதிவு ஆரம்பித்து விட்டது. அந்த விண்ணப்பத்தை ஆரம்பித்து விட்டார்கள். யார் யாரெல்லாம் வரக்கூடிய வருடம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, ஆர்வத்தோடு இருக்கின்றார்களோ, அவர்கள் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் பொழுது புதுச்சேரியில் இருந்து செல்லக்கூடிய பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஹாஜிகளுக்கும் குழுக்கள் இல்லாமல் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது சில ஆண்டுகளாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அன்பானவர்களே, அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த மாதம் 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியிலேயே ஆரம்பமாகிவிட்டது முன்பதிவு. இப்பொழுது 30ஆம் தேதியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களே மீதம் இருக்கின்றது இந்த பதிவு முடிவதற்கு, விண்ணப்பம் முடிவதற்கு. ஹஜ் கமிட்டி மூலமாக செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு முன்பதிவு அந்த விண்ணப்பம் பதிவு செய்வதற்கு கடைசி நாள் என்பது வரக்கூடிய மாதம், அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, மிக குறைவான நாட்களே இருக்கும் பொழுது நாம் ஹாஜிகளை ஹஜ் செய்வதற்காக ஊக்கப்படுத்த வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பானவர்களே, நமது காரைக்கால் அதே போன்று புதுச்சேரி மாவட்டத்தின் மூலமாக ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு ஹஜ் கமிட்டி மூலமாக பதிவு செய்பவர்கள் எல்லோருக்கும் இடம் கிடைக்கும். 550 கோட்டாக்கள் இருக்கின்றது, இடங்கள் இருக்கின்றது. 500 பேர் 550 பேர் பதிவு செய்திருந்தாலும் குழுக்கள் இல்லாமல் தேர்வு செய்யப்படுவார்கள். இது மற்ற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டும் இந்த ஒரு சலுகை, யூனியன் பிரதேசம் என்ற அடிப்படையில் ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த சலுகையை நாம் பயன்படுத்திக் கொள்வது நம் மீது ஒரு உன்னதமான காரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் பதிவு செய்யக்கூடியவர்கள்
பல ஆண்டுகளாக குலுக்கல் முறையில் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த வருடம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் போடுகிறார்கள். அந்த குலுக்களிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் போடுகிறார்கள். இவ்வாறாக 5 வருடம் தொடர்ந்து போடக்கூடியவர்களுக்கு சிலருக்கு கிடைத்து விடுகின்றது. சிலர் அந்த ஆசை நிறைவேறாமலேயே இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த கோட்டா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனி சலுகை. முதல்ல பார்த்தோம் என்றால் புதுச்சேரிக்கென்று முஸ்லிம்களின் அந்த சதவீதப்படி விகிதாச்சாரத்தின்படி 48 பேர் தான், 48 கோட்டா தான் கொடுக்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்பு. நம்முடைய காரைக்காலினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பியாக இருந்தவர் ஃபாரூக் மரைக்காயர் அவர்களும் அந்த காலத்தில் இருந்த சில நல்லோர்களும் செய்த முயற்சியின் காரணத்தினால் நமக்கு யூனியன் பிரதேசம் என்ற அடிப்படையில் தனி சலுகையாக 500 கோட்டாக்கள் எஸ்டாக கொடுக்கப்பட்டது. 48 பிளஸ் 500 548 கோட்டா நமக்கு புதுச்சேரி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை. 548 பேர் போட்டாலும் அவங்களுக்கு சலுகை எந்த ஒரு குழுக்களும் இல்லாமல் எல்லோருக்கும் பதிவு செய்யப்படும். ஆனால் அன்பானவர்களே, வரக்கூடிய சென்ற சில ஆண்டுகளாக நாம் பார்த்தோம் என்றால் மக்கள் அதிகமாக உம்ரா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜ்ஜை செய்வதை நிப்பாட்டிக் கொண்டார்கள். உம்ரானா 1 லட்சம் ரூபாய்க்குள்ள செய்து முடித்து விடலாம். ஹஜ் என்றால் சில லட்சங்கள் செலவாகிறது. உம்ராவுக்கு ஹஜ் செய்யக்கூடிய அந்த காசுல கணவனும் மனைவியும் உம்ரா செய்துட்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணம், தவறான ஒரு எண்ணம் உண்டாகிவிட்டது. அன்பானவர்களே, உம்ரா செய்வதற்கும் நன்மை இருக்கின்றது. ஆனால் அதைவிட ஒரு முக்கியமான ஒரு காரியம், மக்காவிற்கு சென்று வரக்கூடிய உடல் ஆரோக்கியமும் செல்வமும் இருந்தால் அவர்கள் மீது ஹஜ் கடமை. அதாவது பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் தொழுகைக்காக வருகிறார். உதாரணத்திற்காக சொல்கின்றேன். பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டது. ஒருத்தர் வருகிறார். வந்து 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுட்டு போயிட்டார். 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுட்டு போயிட்டார். கேட்டா என்ன சொல்றார்? எனக்கு நேரம் இல்லை, 2 ரக்காத்து நான் சுன்னத்து தொழுதுட்டு போயிடுறேன். அன்பானவர்களே, அப்படி செய்ய முடியாது. ஃபர்லு தான் முதல் கடமை. பள்ளிவாசலுக்கு வந்தால் ஃபர்லை முதலில் நிறைவேற்றி போய்விட்டால் அவருடைய கடமை நிறைவேறிவிடும். சுன்னத்து தொழுகாமல் அவர் ஒரு கால் போய்விட்டாலும் அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படாது. ஆனால் ஃபர்லை விட்டால் அது மிகப்பெரிய குற்றம். அதுபோன்று நமக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். நாம் சென்று வருவதற்கான அந்த செல்வம் இருக்கின்றது. ஆனால் நாம் உம்ரா மட்டும் செஞ்சுட்டு நம்முடைய கடமை நிறைவேறிவிட்டது என்று எண்ணுவது தவறான ஒரு செயலாகும். அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு நாம் ஆசைப்பட வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். எத்தனை உம்ராக்கள் செய்தாலும் ஒரு ஹஜ்ஜுடைய அந்த கடமைக்கு சமமானதாக ஆகும். 1000 உம்ராக்கள் செய்தாலும் சரி, ஹஜ் ஒரு வருட ஹஜ்ஜினுடைய அந்த கடமை நிறைவேறுவதற்கு சமமானதாக ஆக முடியாது. அன்பானவர்களே, நம்ம எத்தனை ரக்காத் நஃபில் தொழுதாலும் ஒரு பர்லு தொழுகைக்கு ஈடாக ஆகாது. அன்பானவர்களே, ஒரு பர்லு தொழுகை 4 ரக்காத்து லுஹர் தொழுகின்றோம். அதனுடைய 4 ரக்காத்திற்கு ஈடாக நாம் 400 ரக்காத்து நஃபில் தொழுதாலும் அது ஈடாக ஆகாது. ஏனென்றால் பர்ல் என்பது கடமை, சுன்னத்து என்பது நமக்கு மேல்மிச்சமான அது தொழுகை, அது சுன்னத்தான நமக்கு நபி அவர்களுடைய வழிமுறை. அதனால நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த வருடம் வரக்கூடிய சில வருடங்களாக நாம் இது போன்று குறைவான மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள் என்றால் சொல்லப்படுகிறது, சென்ற வருடம் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 78 பேர் தான் போயிருக்காங்க. 100 கூட எட்டல. நமக்கு கொடுக்கப்பட்ட கோட்டா 548 பேர்ல 100 கூட எட்டாத அளவுக்கு மிக குறைவான மக்கள். ஹஜ்ஜுடைய ஆர்வம் என்பது குறைந்து விட்டது.
இதே போன்று தொடர்ந்து நடந்தால் நம்முடைய சூழ்நிலை என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய கோட்டாக்களை குறைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதே போன்று பிற மாநிலங்களை நாம் சார்ந்து இருக்க தேவை ஏற்பட்டுவிடும். நீங்க தமிழகத்தோடு சேர்ந்து நீங்க உங்களுடைய ஹஜ் விண்ணப்பத்தை போடுங்கன்னு சொன்னா தமிழகத்தில் 15,000 பேர் போட்டாங்கன்னா 5,000 பேர் தேர்வு செய்யப்படுகிறார். 15,000 பேர்ல 5,000 பேர் தான் தமிழகத்தில் தேர்வு செய்யப்படுறாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அப்படி தமிழகத்தோடு சேர்ந்து நீங்கள் குழுக்கள்ல போடுங்கள் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு ஒரு சமீப காலமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. நமக்கு கிடைத்த இந்த கோட்டாவை நம்ம பயன்படுத்தி நிறைய மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். சொல்ல போனா ஹஜ் கமிட்டி மூலமாக ஹஜ்ஜுக்கு செல்வதுதான் மிகப்பெரிய ஒரு இலகுவான விஷயம். அதுவும் புதுச்சேரி ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்லக்கூடியவர்களுக்கு மினாவில் டென்ட் ரொம்ப பக்கத்துல கொடுக்கறாங்க, அரபாவிலையும் பக்கத்துல கொடுக்கறாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருந்து செல்லக்கூடியவங்களுக்கு டென்ட் ரொம்ப தூரமா போட்டுறாங்க, பல மைல் நடக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா புதுச்சேரியிலிருந்து செல்லக்கூடியவங்களுக்கு தங்கக்கூடிய இடமும் நல்ல வசதியான ஒரு இடத்தை கொடுக்கின்றார்கள், பிக் பில்டிங். அதே போன்று மினாவில் தங்கக்கூடிய இடமும் மிக அருகாமையில ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயே கொடுத்துடுறாங்க. 1.5 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் பக்கத்திலேயே கொடுக்கிறாங்க. அன்பானவர்களே, அதனால நம்ம புதுச்சேரி மக்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காக நாம் சில விஷயங்களை ஹஜ் சம்பந்தமாக பேச கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பானவர்களே, இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்காக பல லட்சக்கணக்கில் போறாங்க. 1,75,000 பேர் இந்த வருடம் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருந்து. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் 4,000 பேர் 5,500 பேருக்கு மேலாக ஹஜ்ஜுக்கு போறாங்க. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட கோட்டா என்பது 548. அதை நம்ம பயன்படுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஹஜ் என்பது எப்படி நமக்கு தொழுகை கடமையாகுதோ 5 வேளை தொழுகை, அதே போன்று அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நம்ம நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு நிறைய மக்களுக்கு இது தேவையில்லை என்ற எண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் வயோதிகத்தில் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கின்றது. சிலர் நினைக்கிறாங்க, இப்பதான் படித்து முடிச்சிருக்கிறோம், திருமணத்துக்கு பிறகு நம்ம ஹஜ்ஜுக்கு போலாம். திருமணம் முடிந்த பிறகு அவருடைய எண்ணம் என்ன? நல்ல சம்பாத்தி ஒரு வீடு கட்டிய பிறகு ஹஜ்ஜுக்கு போலாம். வீடு கட்டிய பிறகு குழந்தைக்கு திருமணம் முடித்த பிறகு ஹஜ்ஜுக்கு போலாம். அதற்கு முன்னாடி அவர் அப்படியே மௌத்தாயிடுறார். அவருடைய ஹஜ்ஜுடைய கடமை என்பதை நிறைவேறாத ஒரு ஆசையாக ஆகிவிடுகிறது. அன்பானவர்களே, இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல ஹஜ்ஜுக்கு போனாதான் திருமணம். இந்தோனேசியாவில் வாலிபர்களை நிறைய பார்க்கலாம், வாலிப பெண்மணிகளை நிறைய பார்க்கலாம். இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல காசு ரொம்ப வங்கி இருக்கக்கூடிய நாடு, பணத்தினுடைய மதிப்பு என்பது மிக குறைவு. அங்கு மூட்டையா காசு தூக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை. ஆனா அந்த மக்கள் எப்படிப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, நிறைய வாலிபர்கள் ஹஜ்ஜுக்கு வராங்க. திருமணம் முடிக்கணும்னா ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. பெண்மணிகள் திருமணம் முடிக்கணுமா ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஒரு கடமை வச்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அதனால நிறைய வாலிபர்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, நிறைய பெண்மணிகள் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதுபோன்று நம்முடைய வாலிபர்கள் நிறைய பேர் ஆசை வைக்க வேண்டும். நான் வாலிபத்திலேயே நான் சம்பாதித்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது என்றால் கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் எவ்வளவு ஆசைப்படுகின்றோமோ, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றோமோ, அந்த துஆ நல்ல ஹலாலான துஆவை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அல்லாஹ் தஆலாவுக்காக மக்கள் மீது ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யார் மீது தெரியுமா? சென்று வருவதற்கான அந்த வசதி உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மீது ஹஜ் என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
காபத்துல்லாவை கட்டி முடிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான், நபியே நீங்கள் அழைப்பு கொடுங்கள், ஹஜ்ஜுக்காக மக்களை அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மக்காவுல யாரும் நிறைய மக்கள் என்பது கிடையாது, நிறைய மக்கள் என்பது கிடையாது. மக்கமா நகரம் மிக வறண்ட பூமி, பாலைவனம், கரடுமுரடான இடம், நிறைய மக்கள் என்பது கிடையாது. சில மக்கள் தான் இருந்தார்கள். அதுல முதன்மையான குடும்பம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம். அதுல 3 பேர், ஹாஜரா அம்மா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு அங்கு ஜம்சம் தண்ணி உருவான பிறகு நிறைய கூட்டம் என்பது வந்தது. அது வரலாறு. அன்பானவர்களே, அப்பொழுது அல்லாஹ்வினுடைய கட்டளை, மக்களை அழைப்பு கொடுங்கள் ஹஜ்ஜுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், வபல்லிக் சௌத்தி, என்னுடைய சத்தம் இங்கிருந்து நான் கூப்பிட்டா எப்படி எல்லோருக்கும் போய் சேரும்? நான் இங்கிருந்து கூப்பிட்டா பக்கத்துல ஒரு மைலுக்கு கூட கேட்கலாம், ஆனால் எல்லா மக்களும், உலக மக்கள் அனைவருக்கும் எப்படி இந்த சத்தம் போய் சேரும் என்று கேட்கின்றார்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில். அல்லாஹு தஆலா சொன்னான், அலைக்கல் அதான் வ அலைனல் பலா, நீங்கள் அழைப்பு கொடுங்க, நான் கொண்டு போய் சேர்க்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், நீங்கள் அழைப்பு கொடுங்கள், நான் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமை. அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளையை நிறைவேற்றும் என்பதற்காக அபூ குபைஸ் மலை மீது ஏறி அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் அங்கு ஏறி அழைப்பு கொடுத்தார்கள். சஃபா மலையின் மீது ஏறி அழைப்பு கொடுத்தார்கள். இன்னும் சொல்லப்படுகிறது, மக்கமா நகரத்தில் உயரமான மலையின் உச்சியில் நின்று கொண்டு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். வலது பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள், இடது பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள், மேற்கே அழைப்பு கொடுத்தார்கள், கிழக்கே அழைப்பு கொடுத்தார்கள். எல்லா பக்கமும் அவர்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது, அன்பானவர்களே, தப்சீர்ல வரக்கூடிய வார்த்தை, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அலா இன்ன ரப்பக்கும் கத் புனிய லக்கும் பைத்தா, அல்லாஹு தஆலா உங்களுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றான், அறிந்து கொள்ளுங்கள். வகுதிப அலைக்குமுல் ஹஜ்ஜ இலல் பைத்தி, இந்த ஹஜ்ஜுக்கு, அல்லாஹ்வினுடைய இந்த வீட்டின் மீது நீங்கள் ஹஜ் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். அல்லாஹ்வினுடைய இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா அழைப்பு கொடுத்து விட்டான், நீங்க ஹஜ்ஜுக்காக வாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த அழைப்பை, மலையின் மீது ஏறி அவர்கள் கொடுத்த அந்த அழைப்பை உலகத்தில் இருந்த எல்லா பக்கத்திற்கும் அல்லாஹு தஆலா அதை கொண்டு செல்ல வைத்தான், காற்றின் மூலமாக. எந்த அளவுக்கு என்றால், வயிற்றில் ஒரு சிசு இருந்தாலும் அதனுடைய வயிற்றிற்கும் அந்த சவுண்டு போய் சேர்ந்தது. ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய உயிர்களின் உலகமான ஆலமுல் அம்ரு என்ற அந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த சத்தத்தை கொண்டு சேர்த்தான். யாரெல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னார்களோ, நாங்கள் அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் வந்து விட்டோம் உன்னுடைய வீட்டின் பக்கம், லப்பைக் வந்து விட்டோம் உன்னுடைய வீட்டின் பக்கம் என்று யாரெல்லாம் அதற்கு பதில் சொன்னார்களோ, அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் எல்லோரும் ஹஜ் செய்வது அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி விட்டான். அன்பானவர்களே, அப்ப ஹஜ் செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்புக்கு லப்பைக் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களெல்லாம் உலக வாழ்க்கையில் ஹஜ் செய்தவர்களாக மரணிப்பார்கள். ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஆலமுல் அர்வாஹ் உயிர்களின் உலகம். நாமெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆலமுல் அர்வாஹில் இருந்திருப்போம். அப்ப நாம கேட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லியிருந்தோம் என்றால், நமக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில அந்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நாம் சொல்லவில்லை என்றால் அந்த பாக்கியம் என்பது நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அன்பானவர்களே, நிறைய பேர் இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது திருமணத்திற்கு பிறகு வயோதிகத்தில் செய்ய வேண்டியது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஹஜ் என்பது உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது கடமையாக்கப்படுகின்றது. உடல் ஆரோக்கியம் இல்லாத போது அவர்களுக்கு கடமை இல்லை.
உடல் ஆரோக்கியமும் செல்வமும் அவர்களுக்கு இருக்கிறது என்றால் ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமை. அன்பானவர்களே, அதனால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய கடைசியாக நபி அவர்கள் ஹஜ்ஜில அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஈமான் கொண்டவர்களே, அது புரித அலைக்குமுல் ஹஜ், அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான். ஃபஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க. அன்பானவர்களே, நமக்கு செல்வம் இருக்கின்றது என்றால் அந்த செல்வத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நாம் சீக்கிரமாக பயன்படுத்துவதன் மீது கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு சிறந்த அமல்கள் எது என்று. ஐயுல் அமலே அஃதல், நபி அவங்க சொன்னாங்க, வகால ஈமானு பில்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய ரசூலின் மீதும் ஈமான் கொள்வதுதான் சிறந்த அமல் என்றார்கள். சும்ம கீல மாதா யா ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு எது சிறந்தது என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, மார்க்க வழியில் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வது, அது சிறந்த அமல் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கீல சும்ம மாதா, பிறகு நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு எது சிறந்த அமல் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், அதுதான் சிறந்த அமல் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒரு சிறந்த அமலை நாம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் என்பது நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த ஹஜ் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு மிகப்பெரிய கூலி என்பது இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வார்களோ, வலம் யர்ஃபுஸ் வலம் யஃசுக், அவர் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல நாவினால் தவறான வார்த்தை பேசாமல், எந்த ஒரு பாவமான காரியங்களையும் செய்யாமல் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டாரோ, ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு, அவர் அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது எப்படி வருகிறார் தெரியுமா? தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை எப்படி பாவமற்ற குழந்தையாக, பாவமே இல்லாத பரிசுத்த குழந்தையாக இருக்குமோ அதுபோன்று அவர் குழந்தையை போன்று அவர் திரும்பி வருகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 40 வருடம் 50 வருடம் உலகத்தில் இருந்து பல பாவங்களை செய்து ஹஜ்ஜுக்கு செல்கின்றார். அங்கு நல்ல முறையில் ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றி விட்டார். அவர் திரும்பும் பொழுது எப்படி வருகிறார் தெரியுமா? எந்த பாவமும் செய்யாத ஒரு குழந்தையை போன்று பரிசுத்தப்படுத்தப்பட்டவராக, மன்னிக்கப்பட்டவராக அவர் திரும்பி வருகிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்தும் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு இடைப்பட்ட காலத்தில் செய்யக்கூடிய பாவத்திற்கு அந்த உம்ரா என்பது பரிகாரமாக ஆகிவிடுகிறது. ஒருவர் இந்த வருஷம் உம்ராவுக்கு போனார், போயிட்டு வந்துட்டார், நீ அடுத்த வருஷம் உம்ராவுக்கு போக போறார். இப்ப அடுத்த உம்ரா செய்வதற்கு முன்பதாக இந்த இடைப்பட்ட இந்த காலத்தில் என்ன பாவங்கள் எல்லாம் செய்தாரோ அந்த பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு உம்ரா நிறைவேறி விடுகிறது. அந்த உம்ரா செய்வதனால இந்த ஒரு வருட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அடுத்து நபி அவங்க சொன்னாங்க, வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜினுடைய கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அன்பானவர்களே, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ், ஹஜ்ஜுல் மப்ரூர், அந்த ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப ஒருத்தர் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யணும்? இன்னைக்கு உதாரணத்திற்கு சொல்ல வருகிறேன். ஒரு வீடு கட்டுறார். இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா தன்னுடைய எல்லா சொத்து பத்துகளையும் வித்து, நகநட்டுக்கள் எல்லாம் வித்து அந்த வீடை கட்டுகிறார். லோன் வாங்கி கட்டுகிறார். அதுவும் பத்தலையா, கடன் வாங்கி கட்டுகிறார். எப்படியும் வீடை கட்டி குடி போயிடுறார். அவருக்கு ஒரு சந்தோஷம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நம்ம வாரிசுக்கு ஒரு வீடு நம்ம கட்டிட்டோம். அந்த கடனை பிற்காலத்தில் அவர் கட்டி முடிக்கின்றார். அன்பானவர்களே, சொர்க்கம் கிடைக்குது,
அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சொர்க்கத்தை அடையணும், என்ன செய்யலாம்? வீடு இருக்கு, சொத்து இருக்கா, வித்துட்டு போ ஹஜ்ஜுக்கு. நகை இருக்கா, வித்துட்டு போ ஹஜ்ஜுக்கு. சொர்க்கம் கிடைக்குதுல்ல. இந்த உலகத்துல ஒரு வீட்டுக்காக, அதுவும் எத்தனை வருஷம் இருக்க போறாங்கன்னு தெரியாது, அந்த வீட்டுக்காக கடன் வாங்கி இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் வித்துட்டு அவர் அந்த வீடை கட்டும் பொழுது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய வீடான சொர்க்கத்திற்கு அதை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வித்துவிட்டு ஹஜ் செய்தால் என்ன குறையாக ஆக போகிறது? மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான வீடு சொர்க்கம் தான். அப்ப அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்களுக்கு கூலியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? உங்களுக்கு சொர்க்கம். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் சரியான முறையில் ஹஜ் செஞ்சாங்கன்னு சொன்னா அதற்கு கூலி அவங்களுக்கு சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அப்ப அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். வாலிபத்திலேயே முயற்சி செய்யணும். சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்றால் வாலிபத்தில் அவர்கள் ஹஜ் செய்ய முடியும். வாலிபர்கள் முயற்சி செய்தால் சில வருடங்கள்ல அவர்கள் ஹஜ் செய்ய முடியும். அன்பானவர்களே, வயோதிகத்தை அடைந்தும் தன்னுடைய செல்வத்தை வைத்துக் கொண்டு ஹஜ் செய்யாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய கைசேதமான ஒரு செயல். அல்லாஹு தஆலா அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்துல கேட்டாங்க, அன்னஹா காலத் யா ரசூலல்லாஹ் நரல் ஜிஹாது அஃதலுல் அமல். மார்க்க போர்ல கலந்து கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடித்த அமலாக இருக்கின்றதே, சிறந்த அமலாக இருக்கின்றதே. அப்பலாம் முஜாஹிது, நாங்களும் அதுல கலந்து கொள்ளலாமா? மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், மார்க்கம் எங்கும் பரவ வேண்டும், சிறந்த முறையில் இஸ்லாம் தலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக போர் புரிந்து தன்னுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்கின்றார்களே, அந்த போர்ல கலந்து கொள்வது சிறந்த அமலாக இருக்கின்றதே, நாங்களும் கலந்து கொள்ளலாமா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அன்பானவர்களே, பெண்களுக்கு ஜிஹாத் என்பது கிடையாது. ஜிஹாதை விட சிறந்தது எது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். பெண்களுடைய ஜிஹாத் ஹஜ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜை விட சிறந்தது எதுவும் கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவதை விட பெண்களுக்கு சிறந்தது எது தெரியுமா? ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, பெண்களுடைய ஜிஹாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நான் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை நிறைவேற்றினேன். நபி அவர்களுடைய காலத்திற்கு பிறகு பல ஆண்டு காலம் அவர்கள் இருந்தார்கள். 50-58 வயது வரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பல வருடம் அவர்கள் இந்த ஹஜ்ஜ கடைசி காலம் வரை நிறைவேற்றினார்கள். என்றால் ஹஜ்ஜுடைய பெண்களுடைய ஜிஹாத் அறப்போர் என்பது ஹஜ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய நன்மை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு. இஸ்லாத்தின் உள் ஒரு மனிதர் வந்து விட்டார் என்றால் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒருத்தர் 60 வயது 70 வயதுல இஸ்லாத்துக்கு வர கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்துல வந்துட்டார். 60 வருட காலம் 70 வருட காலம் என்ன பாவம் எல்லாம் செய்திருப்பார். நாவினால், கரத்தினால், இன்னும் ஹலால் ஹராம் போன்ற எவ்வளவு பாவங்களை அவர் செய்திருப்பார். அந்த பாவத்தை எல்லாம் இந்த இஸ்லாத்துல நுழைந்ததுனால எல்லாம் அப்படியே அழிந்து போயிடும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஹிஜ்ரத்து யஹ்திமு கப்ல மா கான கப்லஹு. ஒருத்தர் மார்க்க அறப்போர்ல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்தாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. ஊரை விட்டு ஊர் துறந்து விட்டு மதீனாவிற்கு வந்த அந்த ஹிஜ்ரத்திற்கு முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, அல் ஹஜ் இன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு கப்ல மா கான கப்லஹு. ஹஜ் என்பது ஒரு மனிதன் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்றார்கள்.
அன்பானவர்களே, ஒரு ஹஜ் செய்யறதுனால ஒரு மனிதன் ஆயுள்ல செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இந்த ஹஜ் அமைகின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஹஜ் சம்பந்தமாக நிறைய இருக்கின்றது. அதுல ஒரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், வல் காஸி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்வதும், வல் முஅத்தமிரு உம்ரா செய்வதும், வல் ஹாஜ் வல் முஅத்தமிரு அல்லாஹ்வுடைய அறப்போர்ல கலந்து கொள்வது, ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடிய அந்த உம்ரா செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் வஃதுல்லாஹி, அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வினுடைய படையினர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நம்ம ஆகணும்னு ஆசை இருக்கா? எங்க ஒருத்தர் பெரிய விஐபி ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறாருன்னா போறோம், வேகமா போறோம், நல்லா சாப்பிட்டு வர்றோம், எல்லாத்துக்கும் சொல்றோம் இந்த விஐபி என்ன கூப்பிட்டாருங்க, விருந்துக்கு போனேன். இப்ப அல்லாஹு தஆலாவினுடைய அந்த படையினர் விருந்தாளியாக நாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வினுடைய படையினர்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், தஆஹும் ஃபஅஜாபு, அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா பதில் சொல்கின்றான், அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கின்றான். வஸஅலுஹும் ஃபஅதாஹும், அவர்கள் என்னையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்களோ அதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்றான். ஹஜ்ஜில சென்று காபத்துல்லாஹ்வுல நின்று அவர்கள் கேட்கின்றார்கள், என்னவெல்லாம் கேட்கப்படுகின்றதோ ஹலாலான விஷயம் அனைத்தும் கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதுல் கபீர், பெரியோர்களுடைய ஜிஹாத், வயது முறிந்தவர்களுடைய ஜிஹாத் எது தெரியுமா? சிறுவர்களுடைய ஜிஹாத் எது தெரியுமா? பலகீனமானவர்களுடைய ஜிஹாத் எது தெரியுமா? அதே போல ஒரு பலகீனமான மனிதனுடைய ஜிஹாத் எது தெரியுமா? வல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ராவையும் நிறைவேற்றுவதுதான் வயோதிகர்களுடைய ஜிஹாத், சிறுவர்களுடைய ஜிஹாத், பலகீனமானவர்களுடைய ஜிஹாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்ப ஹஜ் செய்யக்கூடிய இந்த பாக்கியம் இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய ஒரு பாக்கியம். நாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கான முன்பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் பதிவு செய்து அந்த ஹஜ் பயணத்தில் செல்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, வமன் தாக்கபில் பைத்தி, வமன் தாஃப பில் பைத்தி, யார் பைத்துல்லாஹ்வுல காபத்துல்லாஹ்வுல தவாஃப் செஞ்சாரோ, வஸல்லா அலைஹி ரக்அத்தைன், 7 தடவை தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்அத் ஒரு மனிதர் காபத்துல்லாஹ்வுல தொழுகின்றார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கானக அகீகு ரகபத்தின், ஒரு அடிமையை உரிமை விட்டவரை போன்றாவா. அடிமையை உரிமை விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதர் ஒரு நோன்பை வேண்டுமென்றே விட்டுவிட்டால் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், ஒரு அடிமையை உரிமை விடுங்கள், அல்லது தொடர்ந்து 60 நோன்பு வையுங்கள், அல்லது 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அதுல அடிமையை உரிமை விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கு பரிகாரமாக ஆகக்கூடிய ஒரு நன்மை. காபத்துல்லாஹ்வுல 7 தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்அத் தொழுத அந்த நன்மை கிடைக்கின்றது. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிம் யுலப்பிய, அவர் ஒரு தல்பியா சொல்ல ஆரம்பித்து விடுகின்றாரோ, காபத்துல்லாவுக்கு கிளம்புறதுக்காக, ஹஜ்ஜுக்கு கிளம்புறதற்காக இங்க இருந்து ஊர்ல இருந்தே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை யார் சொல்ல ஆரம்பித்து விட்டாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன் யமீனிஹி அவ் ஷிமாலிஹி, வலது புறத்துல இடது புறத்துல இருக்கக்கூடிய கல்லும் மண்ணும் தல்பியா சொல்ல ஆரம்பிக்கும், மரமும் இலைகளும் தல்பியா சொல்ல ஆரம்பிக்கும்.
அந்த தல்பியாவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் தல்பியா சொல்ல ஆரம்பிக்கும். எதுவரை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ் ஷஜரின் அவ் மரதின் ஹத்தா தன்தகுல் அர்து மின் ஹாஹுனா ஹாஹுனா, இங்கிருந்து அங்கு செல்லும் வரை எங்கெல்லாம் தல்பியா சொல்லப்படுகின்றதோ அங்கு இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் தல்பியா சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, நம்ம ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறதுனால எவ்வளவு தல்பியா சொல்லப்படுகின்றது, எத்தனை வஸ்துக்கள் தல்பியா சொல்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிட்டார்களோ அந்த ஹஜ்ருல் அஸ்வத் நாளை கியாமத்துடைய நாள்ல அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு 2 கண்களை கொடுப்பார், அது பார்க்கும், ஒரு நாவை கொடுப்பார், அது பேசும், அது அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதன் தன்னுடைய ஊரை விட்டு வந்து ஹஜ்ஜுக்காக வந்தால் என்னை முத்தமிட்டார், இவனை நீ மன்னித்து விடு என்று மறுமையில் அது சாட்சி சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, அதே போன்று ஹஜ்ஜில நம்ம மொட்டையடிக்கின்றோமே, உம்ராவுல மொட்டையடிக்கின்றோமே, நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள், அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன், மொட்டை அடிக்கக்கூடியவர்கள் மீது யா அல்லாஹ் நீ அவர்கள் மீது நீ ரஹ்மத்தை பொழிவாயாக, அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். 2 தடவை துஆ செஞ்சிருக்கிறாங்க மொட்டை அடிப்பவர்களுக்கு. முடிவெட்டக்கூடியவர்களுக்கு ஒரு தடவை நபி அவங்க துஆ செஞ்சாங்க. அன்பானவர்களே, அப்ப ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு காரியமும் பரக்கத்து நிறைந்தது, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியது. அதே போன்று சொல்லப்படுகிறது, ஜம்சம் தண்ணீரை ஒருத்தர் குடிக்கும் பொழுது துஆ செய்கிறார், துஆ செய்தால் அந்த துஆ கபூலாகும். ஜம்சம் தண்ணியை குடிக்கும் பொழுது என்ன துஆ செய்யப்படுகிறதோ அது கபூலாகும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் நபி அவர்கள் இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், இல்மன் நாஃபிஆ, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியை தருவாயாக, வரிசுக வாசிஆ, விசாலமான வாழ்வாதாரத்தை தருவாயாக, வஷிஃபாஅ மின் குல்லி தா, எல்லா நோயிலிருந்தும் எனக்கு நிவாரணத்தை தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ், மின் மாலிக்கின் ஜாத ராஹிலத்தன், எந்த ஒரு மனிதனுக்கு ஹஜ் செய்வதற்கான வாகன வசதியும் உணவு வசதியும் இருந்து ஒரு மனிதன் தபுலகு இலல் பைத்தி, யார் அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவுக்கு சென்று வருவதற்கான வாகன வசதியும் உணவு வசதியும் இருந்து ஒரு மனிதன் லம் யஹஜ், அவர் ஹஜ் செய்யவில்லையோ, பலா அலைஹி ஐயமூத அவ் யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் யஹூதியாக மரணித்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவன் அல்லது நஸ்ரான் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவனாக மரணித்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு ஒரு பெரிய குற்றம், ஹஜ் வசதி இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் செல்வம் இருந்தும் ஹஜ் செய்யாதவன் ஒரு யகூதியை போன்றவன், ஒரு நசரானியை போன்றவன் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, வாலிபத்தில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், செல்வம் இருக்கும் பொழுதே ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், அதை தள்ளி போடாதீர்கள். ஒரு கால் நாம் செய்ய முடியாமல் போய்விடலாம். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் எந்த அளவுக்கு வசதி இருக்கின்றதோ அவர்கள் அந்த சூழ்நிலையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வரக்கூடிய வருடம், இந்த வருடம் அதிகமான மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.